வணக்கம் நெடுமாறன். ரொம்ப நேரமா உங்க போன் ரீச் ஆக மாட்டேங்குது. பஸ்ல வந்துட்டு இருந்தேன் மேடம். அதான் லைன் கிடைச்சிருக்காது மேடம். ஆமா, அந்த மருது பாண்டியனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். வாசல்ல வந்து நிக்கிறேன், நீங்க ஃபோன் பண்றீங்க மேடம். அப்படியே லைன்ல இருங்க மேடம். பெல் அடிச்சு ஆள் இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே. மருது பாண்டி, மருது பாண்டி. நான் தான் சார். என்ன விஷயம்? புஷ்பாவை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன் சார். அந்த புஷ்பா என்ன ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா சார். அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நீ டென்ஷன் ஆகாத. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க இன்ஸ்பெக்டர் மேடம் லைன்ல தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசு. மேடம், மருது பாண்டி கிட்ட கொடுக்குறேன் மேடம். கொடுங்க. ஹலோ ஹலோ மருது பாண்டியன். புஷ்பா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இங்க ரொம்ப நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாக்குறான். நீங்க கான்ஸ்டபிள் நெடுமாறன் கூட கிளம்பி உடனே இங்க வாங்க. நீங்க இங்க வந்தாதான் புஷ்பாவோட வேஷத்தை கலைச்சு அவளோட உண்மையான முகத்தை காமிக்க முடியும். நான் வரேன் மேடம். புஷ்பா எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவளை பழி வாங்க எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நான் உடனே கிளம்பி வரேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மருது பாண்டியன். இப்ப நீங்க போனை கான்ஸ்டபிள் கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் மேடம். சார் லைன்ல இருக்காங்க. சொல்லுங்க மேடம். நெடுமாறன், பஸ்ல ட்ரெயின்ல வந்தா ரொம்ப லேட் ஆயிடும். அதனால என்ன பண்றீங்கன்னா மருது பாண்டியனை கூட்டிக்கிட்டு நேரா மதுரைக்கு போயிட்டு அங்கிருந்து ஃபிளைட் பிடிச்சு வாங்க. ஓகே மேடம். நீங்க சொன்னபடியே மருது பாண்டிய கூட்டிட்டு ஃபிளைட்ல வந்தார மேடம். சரி, சீக்கிரமா வந்துருங்க. ஓகே மேடம், வச்சறேன் மேடம். கான்ஸ்டபிள் நெடுமாறன் மருதுவோட வந்து இங்க நிக்க போறாரு. அப்புறம் இருக்கு அந்த புஷ்பாவுக்கு. இந்த டைம் என்கிட்ட இருந்து அவ எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பாக்குறேன். சூர்யா கையால தாலியை கட்டிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த புஷ்பாவ மண்டபத்தை விட்டே சூர்யா கையால கழுத்து புடிச்சு வெளியே தள்ள வைக்க போறேன். சூப்பர் துர்கா. எஸ். நம்ம பேசின ஆளு இவன் தானோ? அங்க ஒருத்தர் வெயிட் பண்றாங்க. இவங்க தான் வர சொல்லிப்பாங்களோ. நம்ம போய் பாப்போம். வணக்கம் மேடம். 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு எப்ப வந்து நிக்கிறீங்க? எவ்வளவு நேரமா நான் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? சாரி மேடம், உடனே பைக் எங்கேயும் கிடைக்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பைக்கை கடத்திக்கிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகி போயிடுச்சு. அப்போ அந்த பைக் உங்களோடது இல்லையா? இந்த உடம்பு உயிருமே நமக்கு சொந்தம் இல்ல. பைக் எப்படி நமக்கு சொந்தமா? அதோ அங்க போன் பேசிட்டு இருக்கால, அவளதான் நீ கடத்தணும். அவ்வளவுதானே? ஆமா, கல்யாண பொண்ணை தானே கடத்த சொன்னீங்க. யோ, அவதான் என் கல்யாண பொண்ணு. அப்படியா? அப்ப நான் கடத்திடுறேன். அம்மா, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? கல்யாண பொண்ண கட்டையில வச்சு மண்டையில அடிச்சு கடத்தணுமா, இல்ல கர்ச்சிப்ல மயக்க மருந்து போட்டு வாயில வச்சு கடத்தணுமா? ஹலோ ஹலோ ஹலோ, இதுக்கு முன்னாடி நீ கடத்திருக்கியா இல்லையா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் இது வரைக்கும் 24 கல்யாண பொண்ணை தூக்கி இருக்கிறேன். 32 கல்யாண மாப்பிள்ளைய கடத்தி இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, 12 ஜோடி மாப்பிள்ளை பொண்ண ஒன்னா சேர்ந்து கடத்தி இருக்கிறேன். என்னைய போய் இப்படி கேக்குறீங்க? அப்பா சாமி, நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. வந்த வேலையை முதல்ல கரெக்டா செய். போ, முதல்ல போய் அவளை தூக்கு. தூக்கிடுவோம். இவன் வாயிலே வர சொல்றானே, இவன் வேலையை கச்சிதமா முடிப்பானா இல்லையா? என்ன விஷயம்? நீங்க அத பண்ணீங்கன்னா தான் நான் சொன்ன மாதிரி மண்டபத்தை விட்டு போவேன். துர்கா, சரி, நான் என்ன பண்ண சொல்லு. என்ன சொன்னாலும் பண்ணணும். அப்புறம் முடியாது மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரி, நான் சொல்ல மாட்டேன். நீ இங்க இருந்து போகணும். அதுக்காக நீ என்ன சொல்ல நான் கேக்குறேன். அப்புறம் முடியாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நான் தான் என்ன வேணா பண்றேன்னு சொல்றேன்ல. முதல்ல என்ன பண்ண சொல்லு. அப்ப சரி, அது நீங்க எனக்கு ஒரே ஒரு கிஸ், ஒரு முத்தம் கொடுங்க. இங்க பாரு, வேணாம். என்ன வேணாம்? என்ன வேணாலும் பண்ற அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்ப எனக்கு கிஸ் கொடுங்க. ஏய் துர்கா, என்ன சொல்ற நீ? நீங்க தரலனா நான் ஒத்துக்க மாட்டேன்.
இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி லிப் டு லிப் கிஸ் கொடுங்க. ஹலோ. நான் கேட்டது மட்டும் கொடுத்துருங்க. எது? நான் இந்த நிமிஷமே மண்டபத்தை விட்டு போயிடுவேன். ஏய் ஓ நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இல்லைன்னா உனக்கு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். சரி சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் போறேன். போ. டீசலா பெட்ரோலா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்.